மாப்ள இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா, வேணாடா மாப்ள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே 10 கோடி மாமே. இருக்கட்டும். என்ன இப்போ இதை பார், நாம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான்னு லைஃப்ல செட். சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரையை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா. டேய் டேய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்டை பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு, பூரா பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. டேய் என்னடா லுக்கு? இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்ப்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க? என் அப்பா வயசு இல்லை சார், என் அப்பனே அவன்தான். இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் எப்படி கொல்லணும். லைஃப்ல அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் சபையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை மாப்ள குமார் கிட்ட கந்து வெட்டிக்காரனுங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுமா. 10 உடும்பு புடி இந்த வாங்கிக்கோ. என்னடா பிரச்சனை? கொய்யால அடிக்கிறது முன்னாடியே கேட்டிருக்கணும்டா. உன் மேல ஒருத்த கை வைக்கிறான், பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய் அது ஒன்றும் இல்லை மச்சான். நம்ம அண்ணா இருக்கார்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ வரைக்கும் வட்டியே கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் கட்டியிருக்காரா. 2 மாசமா வட்டி கட்டலையாம். அதான் ஓவையா சொல்லி கொடுத்துரு. டேய் அது குறா. இந்தாங்கண்ணா, நாங்கள் சாப்பிட்றதே இந்த வேலை நம்பித்தாயா, கையெழுத்துலாம் வேண்டாயா. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா, போலீஸுக்கு போவோம். சார் இன்ஸ்பெக்டர் உள்ள கூப்பிட்டார். வாங்கண்ணே உள்ள போகலாம். டேய் நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம். ஏய் மாற்றிக்கிட்டு எதுவும் பேசிடாத. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. வாங்கண்ணே. கிருஷ்ணமூர்த்தி சாகரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. வணக்கம் சார். குமார், சட்டப்படி இதை நான் பண்ணக்கூடாது. உங்கள் அப்பா கிருஷ்ணமூர்த்திக்காக தான் பண்ணுறேன். என்னடாச்சு? மேட்ரு சால்வ் ஆயிடுச்சுடா. அசலும் வட்டியும் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துறான். இதுக்கு தான் உள்ள வரானான்னு சொன்னியா? டேய் அண்ணன் பிரச்சனை வேணான்னு நினைக்கிறாரு. என்னடா பண்ண சொல்ற? அவங்க பிரச்சனை வேணான்னு நினைக்கிறாங்களா இல்ல நீ நினைக்கிறியா? டேய் சொல்றது புரிஞ்சுக்கூடாது. போடா. என்ன இப்படி பயந்து சாவுறீங்க? டேய் சொன்னா கந்து வட்டி விட்டு மக்களோட ரத்தத்தை உரியிற இந்த மாதிரி அட்டைப்பூச்சிங்களை தூக்கி உள்ள போடணும்டா. அப்பதான்டா இவனுங்களாம் திருந்துவானுங்க.
இங்கே பாருங்கண்ணே, இங்கே தானே கிராக் ஆயிருக்கு. ஆமாண்ணே, அவன் மூஞ்சில தானே அடித்தான். எதுக்கு நெஞ்சிலும் உடஞ்சிருக்கு? டேய், அவன் மூஞ்சில தானே அடித்தான். அவன் கூட வந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம். பிடிச்சாம ஒரு புடி உடுப்பு புடிடா. நல்ல வேலைண்ணே, அவன் நெஞ்சில் பிடிச்சான். கொஞ்சம் கீழே இறக்கி பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இல்லைண்ணே, தொப்பை குறைஞ்சிருக்குமேனு சொல்ல வந்தேன். டேய், நம்ம வட்டி கொடுத்த பணத்தை எவ்வளோ கராராக வசூல் பண்ணுறோமோ அதே மாதிரி உனக்கு அவனுக்கு கொடுத்த அடியை திருப்பி கொடுக்குறதுலேயும் கராராக இருக்கணும். புரியுதா? இங்கே வந்திருக்கா தெரியலண்ணே. என்ன விஷயம்? அண்ணனை பார்க்கணும். அண்ணே, நீங்களே பேசிங்க. நான் இங்கே இருந்தால் கோவப்பட்டு அடிச்சு போடுவேன். ஆமாம், அண்ணன் கோவம் வந்து அடிச்சு விடுவாரு. நான் கொஞ்சம் வெளியே ஆமாம் ஆமாண்ணே, சீக்கிரம் வெளியே போயிடலாம். அண்ணனுக்கு ஒரு சிகரெட்டை கூட. வணக்கண்ணே. என்ன தம்பி இந்த பக்கம்? அண்ணே மன்னிச்சுக்கோங்கண்ணே, என் ஃப்ரெண்டு என் மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி பண்ணிட்டான். அப்பாவோட செட்டில்மெண்ட் பண்ணண்ணே. அண்ணன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு 3 மாதம் வட்டியோட கொண்டு வந்திருக்கேண்ணே. ஏய், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்கண்ணே. பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. உனக்கு இருக்கிற இந்த குணம் உன் ஃப்ரெண்டுக்கு இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காதுல்ல? ஓ, என்னடா பண்ணுறான்? வராண்ணா போகிறாண்ணா, போயிட்டாண்ணா. நீங்க வேற அதுலேருந்து நீங்க என்ன கோவமாவே பாக்குறீங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, என்னையும் என் ஃப்ரெண்டையும் மன்னிச்சு விட்டுருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சார், விட்டுட்டேன், மன்னிச்சிட்டேன், போ. நே, ஒரே ஒரு ஹக்குண்ணே. போயிட்டாடா. அண்ணே பிடிச்சிட்டாண்ணே. எப்பா தேங்க்ஸ்ண்ணே, நீங்களாவது பிடிக்க விட்டீங்க. இப்போதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. வரண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே ஜஸ்ட் மிஸ்ண்ணே, சேம் கிராக்ண்ணே. டேய் எங்கடா இருக்க? வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் மச்சி. 5 நிமிஷத்தில் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். வேடா மச்சி. குமார், ஏன் பாரு ஒம்பரி எழுதுவான்டா. வாடா புதுமா. எப்படா கல்யாணம்? ஆகஸ்ட் 31. அப்புறம் எல்லாரும் நைட்டே வந்துருங்கடா. குடிக்கிறோம்னா கூப்பிடாம நாங்களாம் கூடிடுவோம்டா. அப்புறம் எல்லாரும் அவங்க பிராண்ட் வாங்கிட்டு வந்துருங்கடா. செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. கஞ்ச பிசினாரி. கல்யாணம் நடக்காதுடா, கல்லை விட்டு எறிவோம். மீறி நடந்துச்சு, யாழ் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து கக்கா போவேன். சரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம். என்ன வேணும் சொல்லுங்கடா. அப்படி கேள்றா. எர்ரா பத்திரிக்கை திருப்புடா எழுதிக்க. விஸ்கி புல்லாண்டா புல்லுதான் எழுது. பிராண்டி புல்லு. தம்பி நமக்கு ஒரு 90s எவனாவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து குடிச்சுக்க. எழுதிட்டியா? மாப்ள எனக்கு குட்டி எனக்கு ஒரு சோடா போடா. 3 பீர்ரா. 3 பீர். இவன் 3 பீர் அடிச்சானா உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள்ள அவன். மாப்ள 3 பீர்ரா. ஏதோ ஒன்று சொல்லுங்கடா. லேட் ஆகுது, வாடா போலாம். மச்சான் 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். ஓகேடா. எழுதிக்கடா. வாடா. குட்டியான சைடுஸ்லாம் சொல்லிடு. கண்டிப்பா டார்லிங், நீ வேணா பார்த்துக்கோயே. இன்னும் 45 டேஸில் நீ மறுபடியும் உன்னோட பழைய மாணிக்கத்தை பார்ப்ப. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாலா. சார், உங்களை பார்க்க குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. சார் நீங்கள் உள்ளே போங்க. தேங்க்யூ பேபி. டார்லிங், டைட்டிஷியன் வந்துட்டு இருக்காரு. இனிமேல் ஃபுல் டைட்டிங் தான். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். அதே டயட்டை நீயும் ஃபாலோ பண்ணுற. ஓகே? டே மச்சான், பெரிய கம்பெனிடா, எப்படியாவது இந்த கேண்டீன் ஆர்டர் ஓகே பண்ணுறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கை தானே கொடுக்க வந்தா, கல்ல உருண்டி எடுக்க வரலையே. கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது
மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன எவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தோ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து அதே சேரில் மறுபடியும் உங்கள் 2 பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார் எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாசமா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை மூடுங்க. மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9. போதும். சார் கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்பெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டா பேக்ல போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டர்ல போடுங்க. குட் பாய். இப்ப கண்ணை திறங்க சார். பூடி கிளாப் 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 கிளாப். புடிண்டு தானே யோசிக்கிறீங்க. டான் இந்த சைடுல இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்க பாடியை உள்ள போக விடாம தடுத்து இருக்கு. இத படக்குன்னு உடச்ச உடனே நீங்க சடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ? தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன் சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல், சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப், வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். இவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட் சார்? யாரு என்னன்னு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? சாரி சார், டயட்டிஷியன் நினைச்சேன். வெய், சாரி பிரதர், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வர சொன்னேன். சரிங்க சார். ஆசிடிஸ் இந்த ஆர்டர் நீங்களே எடுத்துக்கோங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? MBA சார். அப்புறம் இந்த கேட்ரிங் எல்லாம் எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார், 3 அரியர் விழுந்துருச்சு. 2 போன செமிஸ்டர் கிளியர் பண்ணிட்டேன். ஒன்று பாக்கி இருக்கு. மண்டே எக்ஸாம் சார். ஓ, என்ன சப்ஜெக்ட்? ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சார். யாராவது பிட்டடிக்க நினைச்சிங்க தொலைச்சு போடுவோம், தொலைச்சி. பாப்பா, பூஜை முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு சார். விநாயகரை கொண்டு போய் அவர் இடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? என்கிட்ட இல்லடி. என்கிட்ட இல்லை. என்னடா என்னடா தள்ளி உட்காரா, தள்ளி உட்காரா. சார்
சார் இது ஏன் எப்படி வாமா? டேய், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு வந்திருக்கேன். பார்த்து எழுதுன வெளியே அனுப்பிச்சிருவேன். பாப்பா, அவனுக்கு காட்டாம எழுதுமா. சே என் பேப்பர் டேய், என்ன வெளியே போகணுமா? அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பார்த்து எழுதுன்னு நினைச்சிங்க தாராளமா பார்த்து எழுதிக்கிங்க. என்ன முறைக்கிறான்? எழுதி கிழிச்சது போதும். டேய், அவ பேப்பரை ஏன்டா போடுங்க? இந்த பேப்பரே எந்த தான் சார். பிடிங்க சார், பிடிங்க சார். கடைசி 10 நிமிஷமாவது பார்த்து எழுதாம பார்த்துக்கோங்க சார். இவ்வளோ நேரம் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்களா? என்னங்க இப்படியா பண்ணுவீங்க? நீங்க பார்த்து எழுதுனீங்க ஓகே, மற்றவங்களுக்கு எதுக்குங்க பாஸ் பண்ணி விட்டீங்க? எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தால் மாட்டி போடலங்க. ஒரே மாதிரி எழுதுனா தானே? பின்ன எப்படி பார்த்தாலும் நீயும் மிஸ்டேக் பண்ணி தான் எழுதியிருப்ப. நீ எழுதுனது அப்படியே எழுத நாங்க என்ன முட்டாளா? இங்க பாரு, பிட் அடிக்கும் போது நாங்களே 2 மிஸ்டேக்கோட தான் எழுதுவோம். எங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ்லாம் வேணாம், 70-80 ஓகே. தப்பு எப்படிங்க இவ்வளோ தைரியமா பண்றீங்க? ஆக்சுவலி இங்க தப்பா வாழ தைரியம் தேவையில்ல, உண்மையா வாழ தான் தைரியம் தேவை. ஓகே, பாய்டா. பாய் பை ஜென்னி. பாய். ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியானே பேசாதடா, பேசாதடா. அதான் பேசவே இல்லையடா. பிடிச்சிருவாளே. பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான், ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறலாம், கொஞ்சம் பேசாம இரு. பிரதர், உங்க வாட்ச் பேசணும், அப்புறம் கழுவிக்கிறலாம். பொண்டாட்டி ஃபோன் பண்றான், கொஞ்சம் அமைதி. மாஸ்டர் டேய், சகப்பு சட்டை பேசாம இருங்கடா. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? விளக்கமாறு பிஞ்சிரும். ஒழுங்கா நான் சொல்றத வாங்கிட்டு வா. அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு வந்து. சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே. ஷபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன். தம்பி ஆரம்பிடா. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. டேய் தாடி, நீ கலவரத்தை கண்டினியூ பண்ண. ஓகேண்ணா. ஏய், எங்க ஏரியால வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க? இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. சரிடா டே, நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். ஏய் நில்றா. டெய்லி ஷார்ப்பாக 8 மணிக்கு கிளம்புறிய, எங்கே போகிற? அண்ணனை பிக்கப் பண்ணுண்டா. நான் நம்ப மாட்டேன். டேய், அவன் சொல்றது உண்மைதான்டா, விடு. எனக்கு நம்பிக்கை இல்லை. மாப்பிள்ள, நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையே. மாதா பிதா குரு, இந்த வருஷத்தில் நமக்கெல்லாம் தெய்வம் கிடையாதுடா, நண்பன். சரி மச்சி, கிளம்புறேன். சீக்கிரம் வந்துரு. சொல்லுங்கண்ணா. சார் எப்படி வருவீங்களா இல்ல நான் கௌசில கூட கிளம்பட்டுமா? இந்த இப்போ வந்துடுறேண்ணே. கரெக்டா சொல்லுடா, எவ்வளவு நேரம் ஆகும்? வரண்டி, வெயிட் பண்ணு. சரிடி, நீ கிளம்பு, சார் வராரு. ஏதோ காசு வேணும்னு சொல்லிட்டு இருந்தியா? ஏன்ட்ட கேட்டிருக்கலாம்ல, வெளியே ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. பணம் வேணா நான் உன்கிட்ட கேட்க மாட்டேனா? அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குடா. ஹலோ தம்பி, பில்டர் தனசேகர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சைட்டுக்கு வந்து சூப்பர்வைசர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போனியாமே? ஆமாம் சார், 6 வீடு கட்ட வேண்டிய இடத்துல 22 வீடு கட்டி வச்சிருக்கீங்க. எங்கள் எல்லாருக்கிட்ட 5 லட்சம் அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டீங்க. அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு பேங்க் லோன் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? இப்போ திடீர்னு பேங்க் லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பணத்துக்கு எங்கே சார் போவோம்? இதில் 3 மாதத்தில் மீதி பணத்தை கொடுக்கலனா அட்வான்ஸை திருப்பி தரமாட்டேன்னு எழுதி வாங்கிட்டீங்க. காசு தரமுலாம் அவன் தலையெழுத்து, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கிடு. அண்ணங்கிட்ட பேசுகிறேன், பேசி ட்ரிபிள் பெட்ரூமே உனக்கு தர சொல்கிறேன், சரியா? சார், உங்கள் ஆஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ரூவல் இல்லாத வீட்டுக்கு வாங்கின அட்வான்ஸை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஃபஸ்ட்டு திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா மொத்த பில்டிங்கும் சீல் வைக்க வேண்டியதாக இருக்கும். தம்பி, ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நாங்கள் நினச்சோம்னா என்ன சாவடிச்சிருவீங்களா? சார், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாவத்தை மட்டும் சேர்த்து வைக்காதீங்க, கொஞ்சமாவது புண்ணியத்தையும் சேர்த்து வைங்க. சரி தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் பத்திரமா இருங்க. ரொம்ப நன்றி சார்.
இறங்கிருங்க. என்ன யாரும் காப்பாத்துன்னு நினைக்காதீங்க. என் பொண்டாட்டி கோவிச்சுட்டா, அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் சாகணும்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். சொன்னா கேளு. இந்த பொண்ணு தான்டா மச்சான். எந்த பொண்ணுடா? அதான்டா. கீழ இறங்கி வா. பக்கத்துல உட்காந்து பிட் அடிச்சான்னு சொன்னேன். அந்த பொண்ணா? டியர் ஆடியன்ஸ், ரொம்ப நேரமா உங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டேன். உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு. கீழ இறங்கி வா. என் பொண்டாட்டிக்கு லாஸ்டா ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் கூச்சிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் தாண்டி பேசுறேன். ஹலோ, டவர் கிடைக்கலையே. என்னது டவர் கிடைக்கலையா? ஏய், உன்னை கொன்னே போடுவேன். நான் அந்த செல்போன் டவர் மேல நின்னு தாண்டி பேசிட்டு இருக்கேன். ஐயா சொல்றேன், இங்க இருந்து குதிச்சு சாக போறேன்டி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்போ மட்டும் உனக்கு கேக்குதோ? எது நானா போடாங்க? ஒருத்தங்க சாக போறேன்னு சொல்றான், சீக்கிரமா ஏறி யாராவது காப்பாத்தலாம்ல. என்னையே நீ சந்தேகப்படுறியா? ஏய், அங்க பாருடி. சொல்லி சுத்திட்டு வருவேன். எல்லாத்தையும் மறந்துட்டியாடி. நான் சாக போறேன்டி. என் சாவுக்கு நீ மட்டும் தாண்டி காரணம். நீ என்ன கெஞ்சாலும் கேட்க மாட்டேடி. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. வெயிட் பண்ணுங்க பிரதர். பிரதர், மேல ஏறீங்க குதிச்சிருவேன். அட அது இல்ல பிரதர். பிரதர், இன்னும் ஒரு ஸ்டெப் ஏறீங்க கண்டிப்பா குதிச்சிருவேன். அட ஒரு நிமிஷம் போறீங்க பிரதர். நான் மேல வர, ரெண்டு பேரும் சேர்ந்தே குதிப்போம். சேர்ந்து குதிப்போமா? பிரதர், இப்ப நீங்க தனியா குதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தற்கொலை. அதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குதிச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்களுக்கு எதிராக நாம செய்யும் புரட்சி. நீங்க ஏன் பிரதர் குதிக்கிறீங்க? நான் லவ் ஃபெயிலியர் பிரதர். அம்மா நீங்க எது குதிக்கிறீங்க? பிரதர், ஒரு டவுட், உங்களுக்கு பொண்ணா பையனா? பையன். பாத்தீங்களா, நீங்க டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. இடத்துல சந்தேகப்பட்டு இருக்கீங்க. 1 2 3 சொல்லுங்க பிரதர். ஃபர்ஸ்ட் நான் குதிக்கிறேன். 1 2 3 சொல்லுங்க பிரதர். கம் ஆன், சீக்கிரம் சொல்லுங்க பிரதர். கவுண்டிங் ஸ்டார்ட். அட சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர் நீங்க இவ்ளோ லாகா இருக்கீங்க? 3 ஒரு நிமிஷத்துல வேர்க்க வச்சுட்டானே. நெட்டடிங்க சார், நெட்டடிங்க சார். பிரதர், நான் தப்பா குதிச்சிட்டேன், என்ன புடிச்சிட்டாங்க. நீங்க கரெக்ட்டா குதிக்கணும் பிரதர். நான் நெட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன். டக்குன்னு குதிங்க பிரதர், பொட்டுன்னு போயிருவீங்க. கம் ஆன் கிளாப்ஸ், we are all waiting here. Come on brother, come on. குட் மார்னிங் சார். போடா. அந்த ஆட்டோ டிரைவரின் தற்கொலை எண்ணத்தை மாற்றி காப்பாற்றினார். இது குறித்து அந்த இளைஞரிடம் கேட்டபோது, என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். இந்த குடுக்குறேன், அவகிட்டே பேசுங்க. இந்த பாட்டி பேசுறாங்க, பேசுறி. சொல்லு பாட்டி. ஊர் கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கோம். கோயிலுக்கு போடி. சரி போறேன். ஒரு நிமிஷம், அம்மா கிட்ட கொடுக்குறேன். எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க? முதல்ல உனக்கு சுத்தி போடணும்டி. ஹலோ, யாரு? நான் ஜனனி. ஹாய் ஜனனி, சொல்லுங்க. நீ எங்க இருக்க? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். மண்டபத்தோட அட்ரஸ் சொல்லு. அசோக் நகர்ல கோகுலம் ஹோட்டலுங்க. நம்ம ரமேஷ் எங்கடா? ரமேஷா அங்க இருக்கான் பாரு. ரமேஷ், செல்ஃபி எடுக்கறோம் வாடா. ஏய், கண்டிச்சு வளங்க சொல்லிட்டேன். வாடா செல்ஃபி எடுக்கலாம். வா. அவன் தாங்க என்ன ஃபர்ஸ்ட் பேசின வாடாண்டியா. அதுலடா வயிறு பசி. சீக்கிரம் வாடா. சாக்லேட் அவன் கிட்ட புடுங்க. அதுக்கு நீ வாடா போறான்னு பேசுறியா? வா. மரியாதை வேண்டாம். போஸ்குற. யாய் முதல்ல நீ க்ளோஸ் பண்ணு. ரெடிடா. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, கப்பு நான் பாரு இங்க பாரு. ரெடி. புடுங்கடா. பக்கிகளா, செல்ஃபின்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ரமேஷ். 1 செகண்ட்யா. இப்ப பாருங்கடா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே ஒரு செல்ஃபி. யா ஷூர். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. It's okay. God bless you. டே, செல்ஃபிங்கிறது இந்த மாதிரி குல்பிங்களோட உரைச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உங்களை மாதிரி பசங்க டு பசங்க கிடையாது. டெக்னாலஜி ராங்கா யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? ஓகே பிரதர். அங்க ஒரு குல்பி உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? ஷியர். எங்க? அங்க பாருங்க. செல்ஃபி. வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். செல்ஃபி தான் ஒன்னு கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் என்னத்த. அண்ணே, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு.
இந்த பொண்ணும் இந்த பையனும் 2 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அண்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கூட தெரியாது. இவன் கந்துவட்டி பார்ட்டி. இவங்க ஏரியாக்குள்ளே வச்சு இந்த பையன் இவனை புரட்டி எடுத்துருக்கிறான். இந்த மேட்ரு போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ம் 8 மணிக்கு இந்த கந்து வட்டிக்கு அங்கே டைவர்ட் பண்ணி அலுமினியம் ஃபேக்ட்ரிக்கு வரவே. சரி. அதே டைமில் இவனுக்கு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அடிச்சு உடைக்க சொல்லு. மறந்துடாத, நம்ம பசங்களை இவனுங்களோட கேட்டரிங் யூனிஃபார்மில் போக சொல்லு. இந்த விஷயத்தினால ஆட்டோமேட்டிக்காக இவனுங்க மேலே போலீஸ் கேஸ் விடும். அதுக்கப்புறம் இவன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது போட்டு தள்ளிடுங்க. பழி யார் மேலே விழும்? அவனுங்க ஆஃபீஸ் அடிச்சு உடைச்சதுனால பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டானுங்க. அப்புறம் என்ன? அடிச்சு ஓட. குட் ஈவினிங் சார். குமார், ஞானசேகரோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸை உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு 7 மணிக்கு அடிச்சு நொறுக்கிட்டான்ட்டு எவிடன்ஸோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? இன்னைக்கு காலையிலேருந்து அவன் என் கூட தான் சார் இருக்கான். என்னடா? அப்படியா? ஆமாம் சார். எனிவேஸ், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நான் ஆக்ஷன் எடுத்தான் ஆகணும். நீ ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சேஃபாக எங்கேயா தங்க வை. சரிங்க சார். டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். டேய் கிளம்பலாம் வாங்க. டேய் கிளம்புடா. டேய் முதல்ல சொல்கிறா